அம்பேத்கரை பற்றிய ஒரு சீரியல் வருதுங்கிறதே ஒரு பெரிய செய்தியா எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்து அதன் நீட்சியாக ஒரு புரியாத தன்மை இருக்குல்ல, அந்த தன்மை எல்லாருக்கும் புரிஞ்சிடட்டும், முடிஞ்ச வரையும் அவரை பற்றிய பிம்பத்தை இன்னும் எளிமைப்படுத்தி விரிவாக்கி சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சுதான் இதை பேச ஆரம்பிச்சோம். அது யாரோ ஒருத்தர் சொல்ல முடியாது. மல்டிஃபேஸ்ட் பர்சனாலிட்டி இருக்க, எல்லாரும் வாழ்க்கையில எல்லா தரத்திலும் இருக்க, எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்க, எல்லாரையும் கூட பேசணும்னு நினைச்சோம். அப்படி இதுவரை நடந்த நிகழ்ச்சி எல்லாவற்றிலும் சிறப்பு விருந்தினர் இறுதியெல்லாம் வருவாங்க. நீங்க எப்பொழுதுமே ஒரு காரியத்தை எடுத்தா ரொம்ப முனைப்போட செயல்படுறவர்கள் நான் கிட்டத்தட்ட பக்கத்துல கிட்டத்தட்ட 15 வருஷ காலமா பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சியில முழு நிகழ்ச்சியை உட்கார்ந்து எல்லோரும் என்ன கருத்து பேசலாம் கேட்ட ஒரே ஒரு ஆள் நீங்க தான். ஆனா நான் கூட கேட்க விரும்புறது 2 இடம் தான் முக்கியமா உங்களை கேட்க நினைச்சேன். என்னன்னா, தொடர்ச்சியாக ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருந்தவர் அம்பேத்கர். அது அம்பேத்கரை பத்தி ரொம்ப லேசா தெரிஞ்ச ஆட்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அம்பேத்கருக்கு நேர் எதிராக சிந்திப்பவன். அம்பேத்கர் கையில தூக்க நினைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? எப்படி அவரிடம் இல்ல அம்பேத்கர் எங்களுக்கான ஆள், எங்களுக்கான பாடுபட்டவர், எளிய மனிதனாக பாடுபட்டவர் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? முதலில் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு துணிச்சல் மிகுந்த நடவடிக்கை. இந்தியாவில் எத்தனையோ தொலைக்காட்சிகள் இருந்தாலும் கூட வேறு எவருக்கும் வராத ஒரு துணிச்சல் ஜீ தமிழ் தொலைக்காட்சி மேற்கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு சகாப்தம் என்னும் பெயரில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு தொடராக கொண்டு வருவதற்கு முன்வந்திருப்பதை நான் பாராட்டுகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாடுவோம் என்று இங்கே விவாதம் தொடங்கியது. கொண்டாடுவோம் என்பதை விட புரிந்து கொள்வோம் என்பது பொருத்தமாக இருக்கும். அவரை கொண்டாட வேண்டியதில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். அவரை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த சமூக கட்டமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த சமூக கட்டமைப்பை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒரு பன்முக திறனுள்ள பேராளுமை. இங்கே பேசிய அத்தனை பேரும் ஒவ்வொரு கோணத்தில் அவருடைய ஆளுமையை விவரித்தார்கள். பொதுவாக ஒரு ஈவெண்ட், நிகழ்வு அல்லது ஒரு இஷ்யூ இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு சிஸ்டம் அல்லது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது என்று பொருள். ஒரு ஈவெண்ட்டுக்கு பின்னால் ஒரு சிஸ்டம் இருக்கிறது, ஒரு இஷ்யூக்கு பின்னால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. இந்த சிஸ்டம் ஸ்ட்ரக்சருக்கு பின்னால் ஒரு கான்செப்ட் இருக்கிறது, அல்லது ஒரு தியரி இருக்கிறது, அல்லது ஒரு பாலிசி இருக்கிறது. ஆகவே கான்செப்ட் என்பதுதான் சிஸ்டத்திற்கு வழிவகுக்கிறது, சிஸ்டம் என்பதுதான் ஈவெண்ட்டுக்கு வழிவகுக்கிறது. தியரிக்கு பின்னால் தான் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது, ஸ்ட்ரக்சருக்கு பின்னால் தான் இஷ்யூ இருக்கிறது. தீட்டு என்பது ஒரு இஷ்யூ, தீண்டாமை என்பது ஒரு இஷ்யூ, சேரி ஊர் என்கிற இந்த பாகுபாடு என்பது ஒரு இஷ்யூ. இது எல்லாம் பிரச்சனைகள், சிக்கல்கள். சிக்கல்களை மட்டும் பார்ப்பவர்கள் சராசரி மனிதர்கள். சிக்கல்களை சிஸ்டத்தோடு இணைத்து பார்க்கிறவர்கள் இன்டெலெக்சுவல்ஸ், ஓரளவுக்கு அறிவு சார்ந்தவர்கள். இந்த சிஸ்டத்தை தாண்டி சிஸ்டத்திற்கு பின்னால் இருக்கிற கான்செப்டோடு தியரியோடு இணைத்து பார்க்கிறவர்கள் ஞானிகள். படிப்பாளிகளை விட மேலானவர்கள் அறிவாளிகள், அறிவாளிகளை விட மேலானவர்கள் ஞானிகள், அல்லது அவர்களை புத்தா என்று அழைக்கலாம். புத்தர் என்றாலே ஞானி என்றுதான் பொருள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இஷ்யூவோடு மட்டும் பொருத்தி பார்க்க கூடாது, கான்செப்டோடு தியரியோடு பொருத்தி பார்க்க வேண்டும். என் தேசம் என்று போராடுகிற தலைவர்கள் உண்டு, என் மதம் என்று போராடுகிறவர்கள் உண்டு, என் மொழி என் இனம் என்று போராடுகிறவர்கள் உண்டு, என் சாதி என்று போராடுகிறவர்கள் உண்டு, என் குடும்பம் என்று போராடுகிறவர்கள் உண்டு. ஆனால் மனிதகுலத்துக்கே சிந்திக்கக்கூடியவர்கள், மனிதகுலத்தின் மீட்சிக்கு சிந்திக்கக்கூடியவர்கள், இந்த வரம்புகளை கடந்தவர்கள். அந்த வரிசையில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வருகிறார், தந்தை பெரியார் வருகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆசான்கள் என்று யாரை காட்டுகிறார் அப்படின்னு நாம் பார்க்கணும். விவேகானந்தரை கேட்டா எனக்கு இன்ஸ்பிரேஷன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சொல்லுவார். அண்ணாவை கேட்டா எனக்கு இன்ஸ்பிரேஷன் தந்தை பெரியார்னு சொல்லுவார். புரட்சியாளர் அம்பேத்கர் தனக்கான இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார், என்னுடைய ஆசான்கள் கௌதம புத்தர், கபீர்தாசர், மகாத்மா பூலே, இந்த 3 பேரும் தான் என்னுடைய ஆசான்கள்னு சொல்றாரு. அவங்க யாரும் சமகாலத்தவர் இல்லை. கௌதம புத்தர் எப்போதே தோன்றியவர், 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு மகா ஞானி. அவரை தன்னுடைய ஆசான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கௌதம புத்தரோட தான்
அம்பேத்கரை நீங்க பொருத்தி பார்க்கணும். கௌதம புத்தரின் சிந்தனையின் பிரதிபலிப்பு தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்ப கௌதம புத்தர் வழக்கமான சராசரி சிந்தனை போக்கிலிருந்து மாறுபட்டு ஏன் மனிதன் பிணிக்கு உள்ளாகிறான், ஏன் மனிதன் மூப்படைகிறான், ஏன் மனிதன் மரணம் அடைகிறான், ஏன் மனிதன் துன்பத்தில் உழலுகிறான், துன்பத்திற்கு என்ன காரணம் என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார். அதுதான் உலகத்துக்கு அவர் சொல்றாரு. அவர் வாழ்ந்த காலத்திலேயே சனாதன தர்மம் இருந்தது. சனாதன தர்மம்ங்கிறது அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்தது. சனாதனம்ங்கிற சொல்லுக்கு என்ன பெயர்னா மாறாதது அப்படின்னு அர்த்தம், அழியாதது அப்படின்னு பொருள், நிலையானதுன்னு பொருள். இது இயங்கியலுக்கு எதிரான ஒரு கருத்தியல். இயங்கியலை இப்ப மார்க்ஸ் நமக்கு விளக்கி சொல்றாரு. இயங்கியல் பொருள் முதல்வாதத்தையும் வரலாற்று பொருள் முதல்வாதத்தையும் நமக்கு ஒரு கோட்பாடா விளக்கி சொல்றாரு. ஆனா மார்க்ஸ் தோன்றுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், அவர் இப்ப 200 ஆண்டு தான், அவர் 2500 ஆண்டு, யாராத்தால 2300 ஆண்டுகளுக்கு முன்னால எல்லாமே மாறக்கூடியதுதான், எதுவும் நிலையானதில்லை. இப்போ சனாதனத்திற்கு முதல் எதிர்கருத்தை சொன்னவர், இயங்கியல் கோட்பாட்டை சொன்னவர் மகான் கௌதம புத்தர். இப்போ வழக்கத்திற்கு மாறாக சராசரி போக்குகளிலிருந்து மாறி சிந்தித்த தலைவர்களுள் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒருவர் வராரு. எப்படின்னா, யாருமே இதுவரையிலும் ஏன் இது ஊர் தெருவா இருக்கு, இது ஏன் சேரி தெருவா இருக்கு, இவன் எப்படி கோயிலுக்குள்ள நுழைறான், இவன் ஏன் கோயிலுக்குள்ள நுழையல, இவன் ஏன் செருப்பு போட்டு போறான், இவன் ஏன் செருப்பு போடல, எல்லாம் மனித குலம் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, மடிந்தது. எத்தனையோ பேரரசர்கள் வந்தார்கள், எவ்வளவோ படையெடுப்புகள் நடந்தன, எத்தனையோ மன்னாதி மன்னர்கள் இருந்தார்கள், எவ்வளவோ பெரிய ஆதிசங்கரர் போன்ற எத்தனையோ குருக்கள் இந்த சமூகத்தில் ஸ்பிரிச்சுவல் இன்டலெக்சுவல்ஸ் உருவாகினாங்க. அவங்க எல்லாம் பயங்கர ஞானத்தை பெற்றவர்கள். ஆனாலும் யாருமே இந்த சமூக கட்டமைப்பு, சோசியல் ஸ்ட்ரக்சர், அதான் நான் சொல்ல வரேன், ஈவென்ட் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட், இது ஒன்றும் நேர்கோட்டில் இருக்கக்கூடியது. அப்ப இந்த சமூகத்துக்குள்ள இந்த மாதிரியான சாதிய கட்டமைப்புகள் எப்படி இருந்தது, இதுல உயர்வு தாழ்வு எப்படி கற்பிக்கப்பட்டது, இதை ஏன் இதுவரையிலும் யாரும் கொஸ்டின் பண்ணலன்னு யாருமே சிந்திக்கல. உலக வரலாறு பேசிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு கூட இந்த காஸ்ட் சிஸ்டத்தை பத்தி சிந்திக்கல. அவர் வேர்ல்டு ஹிஸ்டரி எழுதுறாரு. ஆனா இங்க ஏன் எப்படி இங்க காஸ்ட் சிஸ்டம் உருவாச்சு, இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் ஏன் உருவாச்சு அப்படிங்கறத பத்தி அவர் யோசிக்கல. அதே மாதிரி அஹிம்சையை போதித்து எனக்கு லியோ டால்ஸ்டாய் தான் இன்ஸ்பிரேஷன், அவருடைய கொள்கையை உள்வாங்கியவன் நான் அப்படின்னு சொன்ன காந்தியடிகள் இந்த சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை அவர் என்னன்னா ஒரே இதுல போயிடுறாரு, சனாதனத்துக்குள்ள போயிடுறாரு. ஏன்னா இதெல்லாம் இறைவனுடைய கட்டளை, ஒருத்தன் தீண்டப்படாதவனா பிறக்கிறான்னா அது அவனுடைய முன்வினையினுடைய பயன், கர்ம வினை பயன் அப்படின்ட்டு அதுக்குள்ள கடந்து போயிடுறாரு. அதுல அவருக்கு நம்பிக்கை இருந்ததுனால அவர் இது மாற்றணும்னு நினைக்கல. ஆக இந்த சராசரியான ஞானிகள் கூட சிந்திக்காத ஒரு சிந்தனை போக்கில் இருந்து மாறி சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சிந்தித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் அவர் பாபா சாஹிப்னா தந்தையின் பொருள், தந்தை பெரியார்ங்கிற மாதிரி தந்தை அம்பேத்கர். ஆனா புரட்சியாளர் அம்பேத்கர் நம்ம சொல்றதுக்கு என்னன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறத நம்ம சொல்ல வரும். ஒரு சமூகத்தை புரட்டுறது வேற, சீர்திருத்தம்ங்கிறது வேற, புரட்டுறதுங்கிறது வேற, புரட்சிங்கிறது வேற. இப்ப இடத்த மாறி உட்கார்ந்துக்கிறது, பெண்களை முன்னால உட்கார வைங்க, ஏன் பின்னால உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சில மாற்றங்கள் செய்ய, அது பேர் சீர்திருத்தம். ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும், சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறதுதான் சீர்திருத்தம். அது ரீஃபார்ம், ஏற்கனவே ஃபார்ம்டு திருப்பி ரீஃபார்ம் பண்றோம், ரிஃபர்மேஷன். இது ரெவல்யூஷன்ங்கிறது அடியோடு புரட்டி போடுறது, ஏற்கனவே இருந்த ஸ்ட்ரக்சரை டெமாலிஷ் பண்ணிட்டு ஒரு நியூ ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது. இந்த ஹால் நல்லா இல்லை, இதை உடைச்சு தள்ளி வேற மாதிரி கட்டுன்னு, இந்த ஹாலை வச்சுக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி மாறி உட்காரலாம், இப்படி மாறி உட்காரலாம், அது ரீஃபார்ம். ரிஃபர்மேஷனுக்காக போராடியவர் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர், ரெவல்யூஷனுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர். அதனாலதான் அவரை புரட்சியாளர் சொல்றோம். இந்த சமூகத்துல ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. முகலாயர்கள் படையெடுப்பு 800 வருஷம் இருந்தாங்க, அவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் தான் இருந்தே தவிர இந்த ஸ்ட்ரக்சர் அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. நீயாவேரு எனக்கு வரி செலுத்து, நான் ஆண்டுகிட்டு இருக்கிறேன். அதுக்கு பிறகு எத்தனையோ படையெடுப்புகள் நடந்தன. வெள்ளைக்காரன் வந்தான், அவனும் தனி சுடுகாடா, உனக்கு இந்த சுடுகாடு, நீ இந்த சுடுகாடு, நீ அந்த ஊர்ல இருக்கிறியா, நீ இந்த தெருவில் இருக்கிறியா, உன்னை நான் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னுடைய சோசியல் கஸ்டம்ஸ் எதையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் ரூல் பண்ணுவேன். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள எந்த மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கல. ஆக இந்திய சமூக கட்டமைப்பில் முதலாக ஒரு தலைவர் இந்த சமூகத்தையே அடியோடு புரட்டி போடுவேன் அப்படின்னு சிந்தித்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதுக்காக அவர் சிஸ்டத்தை தாண்டி கான்செப்டுக்குள்ள போறாரு. அவர் ஒரு தியரியை கொடுக்கிறார்,
சனாதன இந்தியாவை புரட்டி போட்டு விட்டு ஜனநாயக இந்தியாவை கட்டமைக்கணும். ஜனநாயகத்தினுடைய ஆன்மா எங்க இருக்குன்னா, அதனுடைய அடித்தளம் எங்க இருக்குன்னா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கு. எல்லாருக்கும் சுதந்திரம். நான் இப்ப கோயிலுக்குள்ள நுழையலாங்கிறது சுதந்திரம், ஆனா அதை மறுக்குது. அதான் சனாதனம். சனாதனத்தை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பட்டை போடுறது தான் சனாதனம், நாமம் போடுறது தான் சனாதனம். அதெல்லாம் ஐக்கன்ஸ். அந்த அடையாளத்தை பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது. காவி உடுத்துறது தான் சனாதனம், அது ஐக்கன், அது ஒரு அடையாளம். அது பௌத்த துறவில கூட காவியை உடுத்திருக்கிறாங்க. நான் இந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய ஐயா வைகுண்டர் சாமியை பின்பற்றக்கூடிய கூட காவியை உடுத்துறாங்க. நாங்க இந்துக்கள் இல்லைங்கிறாங்க. லிங்காயத்துக்களே நாங்க இந்துக்கள் இல்லைங்கிறாங்க. நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு இப்ப டிக்ளேர் பண்றாங்க அவங்க. அந்த அடையாளங்களுக்குள்ள போய் நம்ம நிக்க கூடாது. எது சனாதனம்னா, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு அப்படிங்கிற கருத்தியல், அந்த கோட்பாடு. ஒருத்தன் பிறப்பாலேயே உயர்ந்தவன், ஒருத்தன் பிறப்பாலேயே தாழ்ந்தவன். திருடன் இழிவானவன் பாக்குறது இல்லை. இங்க அயோக்கியனை இழிவானவன் பாக்குறது இல்ல. ஏமாத்துறவனை இழிவானவனா பாக்குறது இல்ல. பொறுக்கி இழிவானவனா பாக்குறது இல்ல. பிறப்பால் ஒருத்தனை இழிவா பாக்குறான். இதை விட கேவலம் வேற என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த சனாதனம்ங்கிற கருத்தியலை எதிர்த்து புறப்பட்ட முதல் புரட்சியாளர் மகான் கௌதம புத்தர். அவருடைய வழித்தோன்றல் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது இந்த சமூக கட்டமைப்புக்குள்ள, இந்து மதத்துக்குள்ள மட்டும்தான் சாதி இருக்குது. இந்தியாவுக்குள்ள கிறிஸ்தவ மதம் இருக்குது, இஸ்லாம் மார்க்கம் இருக்கு, சமணம் இருக்கு, பௌத்தம் இருக்கு, பார்சி இருக்கு, பல்வேறு மதங்கள் இருக்கு. இப்ப இந்து மதம் அப்படிங்கிற ஒண்ணுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த சாதியில ரெண்டா பிரிக்கிறாங்க, வர்ணாஸ் அவர்ணாஸ். இப்ப இன்னைக்கு பட்டியல் சாதி அப்படிங்கிறோம், தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறோம், தலித் அப்படிங்கிறோம், ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறோம். இது எதுவுமே இவங்களுக்கான அடையாளங்கள் கிடையாது. இதெல்லாம் அவ்வப்போது நம்ம ஆட்சி நிர்வாகத்தின் வசதிக்காக நாம பயன்படுத்திக் கொள்கிற சொல்லாடல்கள், அவ்வளவுதான். காந்தி ஹரிஜன் சொன்னாரு. இன்னைக்கு இன்டர்நேஷனல் டெர்மினாலஜியா தலித்னு சொல்லப்படுது. தலித்னா புரோக்கன் பீப்புள்னு அர்த்தம், அவ்வளவுதான். சிதறடிக்கப்பட்ட மக்கள், நொறுக்கப்பட்ட மக்கள்னு அதுக்கு பொருள். அது ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிக்கிற சொல்லே கிடையாது. அது விவரம் தெரியாதவங்க அதை ஒரு அடையாளமா பாக்குறாங்க அல்லது இழிவா பாக்குறாங்க, அது வேறு விஷயம். அது அவருடைய இழி மனநிலையிலிருந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள். இப்ப இவங்கெல்லாம் யாருன்னா அவர்ணாஸ். அவர்ணாஸ்னா என்ன? அண்ணன் சொன்ன மாதிரி வர்ணங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஏன் நீங்க காஸ்ட் சொல்றீங்க? வெறும் ஹிந்துன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு ஒரு முதலியாரையோ ஒரு பிள்ளைமாரையோ அல்லது ஒரு செட்டியாரையோ காஸ்ட் சொல்றீங்க? ஹிந்து தானே அவன், ஏன் காஸ்ட்? ஏன்னா அவன் சாதியை ஏத்துக்கிட்டவன், சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டவன், வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவன். அந்த வர்ண தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நின்ற கலகக்காரர்கள் தான் இங்கே பட்டியலினமாக கருதப்படுகிறார்கள். பாஸ்வான் சாதியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறையர் சாதியும் ஒண்ணு கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மகர் சாதியும் தமிழ்நாட்டில் இருக்கிற சக்கிலியர் சாதியும் ஒண்ணு கிடையாது. வெவ்வேறு ரீஜன்ல இருக்கிறாங்க, வெவ்வேறு மொழியை பேசுறாங்க, வெவ்வேறு வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிறாங்க. அம்பேத்கர் சாப்பிடுற புரோட்டாவை நான் சாப்பிடல, நான் இட்லி சாப்பிட்டு இருக்கிறேன். அம்பேத்கர் உடுத்துற கோட்டை உடுத்தல, நான் கோவணத்தை கட்டிட்டு இருக்கிறேன், இங்க வேட்டியை கட்டிட்டு இருக்கிறேன். ஏன் அம்பேத்கர் நானும் எதனால இங்க ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஏன்னா இந்தியா முழுவதும் வாழ்ந்த மக்கள், ஆதி காலத்தில் ஒரே அடையாளத்தோடு இந்தியா முழுவதும் வாழ்ந்த மக்கள் வர்ண தர்மத்தை எதிர்த்தார்கள். யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள். இவன் விளக்கப்படல, தள்ளி வைக்கப்படல. இவன் தான் அவனை எதிர்த்தான், மறுதளிச்சான். நீ எல்லாம் சாதியை பேசுறவன், நீ வர்ண தர்மத்தை ஏத்துக்கிறவன், நீ இந்த மாதிரியான இழிவான கோட்பாட்டை கொண்டிருப்பேன், உன்னை நான் சேர்த்துக்க மாட்டேன், உன்னோட நான் சேர மாட்டேன். இவன் தான் விலக்கி வச்சான், இவன் தான் எதிர்த்தான். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க. பிராமண எதிர்ப்புனா ஏதோ பெரியாருக்கு பிறகுதான் நிகழ்ந்த மாதிரி, இந்தியா முழுக்க பெரியார் வந்த பிறகுதான் பிராமண எதிர்ப்புங்கிற மாதிரி சொல்றாங்க. தப்பு அது தவறு. தந்தை பெரியார் அதை காயின் பண்ணாரு, ரொம்ப போக்கஸ்டா ஒர்க் பண்ணாரு, அதை கடுமையா எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். ஆனா தமிழ்நாட்டில் அம்பேத்கருக்கு முன்னாடியே அந்த பார்ப்பன எதிர்ப்பை முன்வைத்தது அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசனும். பார்ப்பன தர்மம் அது அவங்க முழுக்க நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்ல தொடங்கிய பிரச்சாரத்தை எடுத்தவங்க அவங்க. அதுக்கு முன்னாடி இது வழிவகுத்தது கௌதம புத்தர். பார்ப்பன சமூகம் தான் இந்தியாவுக்குள்ள சனாதன தர்மத்தை கொண்ட ஒரு வைதீக மதம். அது இந்து மதமே கிடையாது, அது வேதிக் ரிலீஜன் தான் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய ரிலீஜனுக்கு பேரு வேதிக் ரிலீஜன், வேத மதம். அது இந்து மதம் கிடையாது. அப்போ சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, சாக்தம் இருந்தது, கௌமாரம் இருந்தது, இந்த மாதிரியான மதங்கள் இருந்தது. இது எல்லாத்தையும் ஆதிசங்கரர் பிறகுதான் அது ஒருங்கிணைக்கப்பட்டதா சொல்லப்படுது. அது வேறு வரலாறு.
ஆகவே இந்து மதங்கிறது வெள்ளைக்காரன் வந்த பிறகுதான் இந்துங்கிற சொல்லும் இந்து மதம்ங்கிற சொல்லாடலும் எஸ்டாப்ளிஷ்ட், நிலைநிறுத்தப்பட்டது. வெள்ளைக்காரன் போன பிறகுதான் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற பட்டியல் வந்தது. இப்ப இந்த பட்டியல் படுத்தப்பட்டதுனாலேயே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சாதியும் ஒன்னான்னா கிடையாது. பட்டியல் படுத்தப்பட்டது எதுக்காகனா, பட்டியல் படுத்தப்பட்ட பிசின்னு பேர். அதுக்கு ஷெட்யூல் காஸ்ட் இஸ் நத்திங் பட் ஷெட்யூல்டு ஓபிசி, இது ஷெட்யூல்டு பிசி. அதனாலதான் மற்றவங்களுக்கு எல்லாம் ஓபிசின்னு பேர். ஏன் ஓபிசின்னு சொல்றாங்க? அதர் பேக்வர்ட் கிளாஸ்னு. அப்ப ஏதோ ஒரிஜினலா ஒரு பேக்வர்ட் கிளாஸ் இருக்கு. ஒரிஜினலா இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ் யாருன்னா ஷெட்யூல் காஸ்ட் தான். இவங்க ஷெட்யூல் படுத்தப்பட்ட வகுப்பினர், ஆனா அவர்னாஸ், வர்ணத்துக்கு எதிரானவர்கள், இந்த வர்ண முறையை எதிர்த்தவர்கள். அதுக்கு அம்பேத்கர் ஒரு இடத்துல கோட் பண்றாரு. கும்பகோணம் பகுதியில ஆதி காலத்துல இந்த 19th செஞ்சுரியில தான், ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னால, 100 வருஷத்துக்கு முன்னால அவருக்கு கிடைத்த தரவின் அடிப்படையில் அவர் பதிவு பண்றார். கும்பகோணம் பகுதியில பார்ப்பனர்கள் இவர்கள் வசிக்கக்கூடிய தெருப்பக்கம் வந்தா சாணி சட்டியை கரைச்சி தொடப்பத்துல நினைச்சு அடிச்சு விரட்டுவாங்களாம், உள்ள வராதீங்கன்னு அடிச்சு விரட்டுவாங்களாம். அப்போ யார் வீழ்த்தப்பட்டவர்கள்? அதான் அண்ணன் சொல்றாரு, 2000 வருஷமா நாங்க வீழ்த்தப்பட்டவர்கள் சொல்றதே தப்பு. நாங்க எதிர்த்து நின்றவர்கள் கலகக்காரர்கள், எதிர்ப்பாளர்கள். இந்த கொள்கையில எனக்கு உடன்பாடு இல்ல. நீ என்ன எவ்வளவு கொடுமை செய்தாலும் நான் அதை பத்தி கவலைப்படல, நான் மாற மாட்டேன். எவன் காம்ப்ரமைஸ் ஆகிறானோ அவன் சாதி இந்து ஆயிட்டான், எவன் காம்ப்ரமைஸ் ஆகலையோ அவன் தலித்தா நிக்கிறான். அன்காம்ப்ரமைஸ்டு சொசைட்டி. அவன் உன்னோட சமரசமாக முடியாது. இவன் அடி உதைக்கு பயந்தான். ஏன்னா அன்னைக்கு நாட்டில் ஆண்டுகிட்டு இருந்தவன் மன்னர்கள் பூரா அந்த கருத்தியலுக்கு உடன்பட்டான். அந்த பண்பாட்டு கலாச்சார தமிழ் கோயிலுடைய கருவறைக்குள்ள இருந்த தமிழை தூக்கி போட்டு சமஸ்கிருதத்தை வச்சான். அதே மாதிரி அங்கிருந்த பூசாரியை தூக்கி வெளியே போட்டு பார்ப்பனர்கள் உள்ள வச்சான். அன்னைக்கு இருந்த வேள்வி முறையை தூக்கி உள்ள போட்டு இவன் சொல்ற யாக முறையை கொண்டு வச்சான். இதுக்கெல்லாம் யார் செஞ்சது? ஒன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீ இருக்கிற இடத்துல நீ இருக்கிற, நான் இருக்கிறேன். இந்த சோசியல் ஆர்டர் எப்படி உருவாகி இருக்க முடியும்? எந்த ஆர்டருமே த்ரூ வயலன்ஸ் ஒன்லி யூ கேன் எஸ்டாப்ளிஷ். நீ ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு நீ உருவாக்குறனா, ஒழுங்குனாலே வன்முறையிலிருந்து பிறப்பதுதான். நான் வயலன்ஸ்ல ஒழுங்கு உருவாகாது. வாதியாரே குச்சி எடுத்தாதான் ஒழுங்கா உட்கார் அடிச்சாதான் ஒழுங்கா உட்காருவான். வன்முறையிலிருந்து தான் ஆர்டர் உருவாகும், ஒரு சோசியல் ஆர்டர். அப்ப பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும், ஆண்கள்னா இப்படிதான் இருக்கணும், சேரின்னா இப்படிதான் இருக்கணும், ஊருனா இப்படிதான் இருக்கணும். உனக்கு ஒரு கோயில், இவனுக்கு ஒரு கோயில், உனக்கு ஒரு குளம், இவனுக்கு ஒரு குளம், உனக்கு தனி மந்த, இவனுக்கு தனி மந்த, உனக்கு தனி களம், உனக்கு தனி களம். இவ்வளவு பெரிய சோசியல் ஆர்டரை எப்படி உருவாக்கி இருக்க முடியும்? த்ரூ பவர், த்ரூ பொலிட்டிக்கல் பவர், லா அண்ட் ஆர்டர். சட்டத்தின் மூலம் தான் ஒழுங்குபடுத்துறான். அப்போ ஒரு ஒழுங்கை உருவாக்குவதற்கு ஒரு வன்முறை தேவைப்படுது. இன் தி நேம் ஆஃப் லா அல்லது இன் தி நேம் ஆஃப் கோட் ஆஃப் மனு. இப்போ கோட் ஆஃப் மனு அங்கிருந்து தான் வருது. ஒரு சோசியல் ஆர்டரை உருவாக்குவதற்கான ஒரு சட்டம் அது ஒரு மேனிஃபெஸ்டோ, அது ஒரு கோட்பாடு, அது ஒரு சட்டம். வெறும் சட்டமா இல்லை, அது ஒரு கோட்பாட்டை உள்வாங்கிருது. உயர்வு தாழ்வை கற்பிக்கிற கோட்பாடு அது. அதுக்குள்ளே தண்டனை சட்டமும் இருக்கு. அதுக்குள்ள மனு சட்டத்துக்குள்ள தண்டனை சட்டம் இருக்கு. பார்ப்பனர்கள் தப்பு செஞ்சா இப்படி செய்யணும், சூத்திரர்கள் தப்பு செஞ்சா இப்படி செய்யணும்னு. நீங்க 3% பிராமின்றீங்க. அந்த நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய ரூல் பண்ண முடியும்? இவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாக்க முடியும்? இவ்வளவு பெரிய சோசியல் ஆர்டர் உருவாக்க முடியும்? வித்வுட் சப்போர்ட் ஃப்ரம் ஓபிசி. இன்னைக்கு இருக்கிற கேட்டகரி ஓபிசி. அன்னைக்கு சொல்ற அந்த 4 வர்ணத்துல மிச்சம் இருக்கிற சூத்திரர், வைசியர், சத்திரியர், இவன் 3 பேரும் சப்போர்ட் பண்ணதுனால தான் பிராமணன்கிறனுடைய கான்செப்டுக்கு இங்க இவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாயிருக்கு. அப்ப அவன் சப்போர்ட் பண்ணலனாக்க பிஜேபி நிக்க முடியாது, ஆர்எஸ்எஸ் நிக்க முடியாது. யார் சப்போர்ட் பண்றது? அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க. எல்லா காலத்திலுமே இந்த கான்செப்டை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த ஒடுக்குமுறைக்கு எது துணை போகிறது அப்படிங்கறதுதான் பவர். இப்ப நீங்க எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் நீங்க அல்லது சிஸ்டமைஸ் பண்ணணும். இது ரெண்டையும் தாண்டி நான் ஒன்று சொல்றேன், பொலிட்டிசைஸ் பண்ணணும், மக்களை அரசியல் படுத்தணும். அதுதான் முக்கியமானது. ஏன்னா அனைத்தையும் தீர்மானிப்பது பொலிட்டிக்கல் பவர், அதுதான் சுப்ரீமோ பவர். எவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவனுடைய மொழி தான் ஆட்சி மொழியாகும். எவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவனுடைய கலாச்சாரம் தான் பொதுமக்களுடைய கலாச்சாரமா திணிக்கப்படும். எவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவனுடைய உணவு முறைக்கான ஒரு வணிக கட்டமைப்பு தான் இங்க உருவாக்கப்படும். வெள்ளைக்காரங்க 200 வருஷம் ஆண்டான். அதனாலதான் இன்னைக்கு எல்லாமே நம்ம உடையில இருந்து, உணவு முறையில இருந்து, நம்முடைய வழக்கு மொழியில இருந்து எல்லாமே அவனுக்கானதான் மாறிடுச்சு. அவன் வந்த காலத்துல ஒரு 100 பேர்
இங்க இருந்தவன் 30 கோடி பேர், 30 கோடி பேர்கிட்ட அவன் பிசினஸ் பண்ண வரவன் அவன் மொழியை நம்ம கத்துக்கணும்னு நினைக்கல. இங்கெல்லாம் ஹிந்தி பேசணும் அதிகமா இருக்கிறான், நாம ஹிந்தி பேசி இந்த வியாபாரத்தை நடத்துவோம், அப்பதான் நம்ம பழிச்சிக்க முடியும் அப்படின்னு அவன் சப்சைட் ஆகி போகல. அவனுக்கு கீழே போகல. அவன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் கத்து தருவோம்னு நினைக்கிறான். ஏன் நினைச்சான்னா he has political power. அவன் கையில அதிகாரம் இருந்ததுனால அவன் என்ன நினைக்கிறான்னா இவன் அத்தனை பேருக்கு நம்ம மொழியை கற்று தருவோம். அதுதான் இன்னைக்கு இந்தி திணிக்கிற முறையும். அவன் கையில அதிகாரம் இருக்கிறதுனால எல்லார் மேலேயும் இந்திய திணிப்போம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் எண்ணம் தான் சட்டமாகிறது, விருப்பம் தான் கலாச்சாரமாகிறது. இப்ப அதிகாரம் தான் தீர்மானிக்கிறது. நீ பண்பாட்டை எடுத்தாலும் சரி அதிகாரம் தேவை, நீ சமூகத்துக்குள்ளே வேலை செய்யறதா இருந்தாலும் அதிகாரம் தேவை. இப்ப இந்த அதிகாரத்தை எப்படி எடுக்கிறது? உலகத்துல 2 வழி தான் இருக்கு. ஒன்னு ரெவல்யூஷனரி ப்ராசஸ், இன்னொன்னு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஒன்னு ஆர்ம்டு ரெவல்யூஷன்ல போய் நான் ஆட்சி அதிகாரத்தை படிக்கிறேன் அப்படின்னு அண்ணன் பிரபாகரன் எடுத்த மாதிரி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள போய் அரசு வழி சோசியலிசம். புரட்சியாளர் அம்பேத்கர் அரசு வழி சோசியலிசம்ங்கிறாரு, ஸ்டேட் சோசியலிசம்ங்கிறாரு. நீ இந்த சிஸ்டத்துக்குள்ள பார்லிமெண்டரி டெமோக்ரஸிக்குள்ள நீ போ, மக்களை அணிதிரட்டு. மக்கள் அவர் சொல்றது அதாவது அதிகாரம் இல்லாத பிரிவினர் தான் என் மக்கள்ங்கிறார். அவரு சாதி அடிப்படையில் சொல்லல, அவர் ஒரு சாதியவாதி அல்ல. அவர் சாதியவாதி இருந்தா மராத்திக்குள்ளதான் நின்றுப்பாரு, அவர் மகருக்குள்ளதான் நின்றுப்பாரு. அவர் ஒரு சாதியவாதியா இருந்திருந்தா மகர் சாதிக்குள்ளதான் சுருங்கி இருப்பார். அவர் அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் சமூகத்தை 2ஆ பிரிச்சு பாக்குறாரு. அப்ப அதிகாரம் இல்லாதவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறவர்கள். அப்ப அதிகாரம் இல்லாதவர்களை அரசியல்படுத்தி எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், எம்பவர்மெண்ட் ஆஃப் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ். அப்ப எம்பவர் பண்றதுங்கிறதா இந்த இடத்துல முக்கியமானது. அம்பேத்கருடைய இலக்கு என்னன்னா எம்பவர் பண்ணணும். என்ன எம்பவர்னா அதிகார வலிமை உள்ளவர்களாக மாற்றுவது. இப்ப எனக்கு அதிகாரம் இல்லாதனால தான் நான் கோரிக்கை வைக்கக்கூடியவா இருக்கிறேன். அதிகாரம் இருக்கக்கூடியதா இருந்தா எனக்கு ரொம்ப ஈஸி. சோசியல் ஜஸ்டிஸை காப்பாத்துறதோ, நீட் தேர்வை ரத்து செய்யறதோ அல்லது கொண்டு வராம தடுக்கிறதோ ரொம்ப எளிது. இப்ப அதிகாரம் இருக்கிறவங்க அதை செய்யறாங்க. எனவே அதிகாரமயப்படுத்துதல் அல்லது அதிகார வலிமையை மக்களுக்கு உருவாக்குதல், அதுதான் அம்பேத்கர் கண்ட கனவு. அம்பேத்கரை புரிந்து கொள்வது இந்த ஆங்கிள் இருந்து அம்பேத்கர் புரிஞ்சுக்கணுமே தவிர அவரை நம்ம புத்திஸ்ட் அடையாளம் பார்க்கறதோ அல்லது அவர் ஷெட்யூல் காஸ்ட் அடையாளம் பார்க்கறதோ அல்லது அவர் எங்க சாதின்னு அடையாளம் பார்க்கறதோ இதெல்லாம் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். அது தேவைதான். அது அதுக்கான ஒரு கோஆர்டினேஷன் உருவாக்குறதுக்கு அது தேவைப்படுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை தாண்டி அவர் மனித குலத்துக்கான மொத்த மானுடத்திற்கான விடுதலைக்கு சிந்தித்தவர். அது எல்லா நாடுகளுக்கும் அதனாலதான் பொருந்தது. எல்லா நாடுகளாலும் அதனாலதான் அவர் அங்கீகரிக்கப்படுறார். இங்கே அவரை புரிந்து கொள்வதில் ஒரு கான்செப்சுவல் அப்ரோச் என்பது இல்லை, ஒரு கோட்பாடு சார்ந்த பார்வை இல்லை. எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை புரிந்து கொள்வதற்கு, இந்த சமூக கட்டமைப்பை புரிந்து கொள்வதற்கு, சாதி ஒழிய வேண்டும் ஏன் என்று புரிந்து கொள்வதற்கு அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நான் தலித்து, அதனால அவர் எனக்கு இப்படி கொடுமை நேர்ந்தது, இந்த கொடுமையை எதிர்த்து நான் எங்க மக்களை திரட்டி நான் போராடுறேன், அது சாதியை ஒழிக்கிறேன். அப்படி சாதியை ஒழிக்கணும்னா இப்ப பிராமண சமூகத்துல ஐயர் இருக்காங்க, ஐயங்கார் இருக்காங்க. 2 சமமா? 2 சமமா? 2 பேரும் சமமா நடத்திக்கிறாங்களா? ஐயருக்கு ஐயங்காருக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? ஐயர் சாதிக்குள்ளேயே ஈமச்சடங்கு செய்யற சாதி வேற, சமையல் செய்யற சாதி வேற, பூசாரி செய்யற சாதி வேற, ஜோசி சொல்ற சாதி வேற, ஆளுமை செய்யற சாதி வேற. அப்ப உங்களுக்கு ஐயர் சமூகத்துக்குள்ளேயே டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அந்த டிஸ்கிரிமினேஷன் ஒழிக்கிறதுக்காக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பாடுபட்டாரே தவிர வெறும் பல்லர் பறையர் செக்கிலினுடைய டிஸ்கிரிமினேஷன் ஒழிக்கிறதுக்காக பாடுபடல. அப்படி குறுக்கியே பார்க்க கூடாது, அவரை சுருக்கி பார்க்க கூடாது. இங்க ஒட்டுமொத்தத்துல ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, சமூகத்துல பாகுபாடு இருக்கு. அது ஜெண்டர் பேஸ்டா இருக்கலாம், காஸ்ட் பேஸ்டா இருக்கலாம், ரிலீஜியஸ் பேஸ்டா இருக்கலாம், அல்லது லிங்குஸ்டிக் பேஸ்டா இருக்கலாம், எத்னிக் பேஸ்டா இருக்கலாம். எப்படி வேணாலும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. டிஸ்கிரிமினேஷன் ஒழியணும்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இது இங்க கட்டமைக்கப்படணும். இது கட்டமைக்கப்பட்டுட்டா, இந்த அரசியலமைப்பு சட்டம் இங்க முழுமையா நடைமுறைப்படுத்தப்பட்டுட்டா இது எல்லாமே ஒழிஞ்சிரும். அவ்வளவுதான். இதனால்தான் இந்த சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று சில சக்திகள், சனாதன சக்திகள் கருதுகிறார்கள். இப்ப அவங்க என்னன்னா, இந்த அரசமைப்பு சட்டம் தான் அவங்களுடைய முதல் எதிரி, புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அவங்களுடைய முதல் எதிரி. இவங்க 2 பேரும் தான் சனாதன சக்திகளுக்கான எதிரி. ஆனா வெளியில என்ன வேடம் போடுறாங்கன்னா, அம்பேத்கர் எங்களுக்கானவர், இல்லைன்னா அவர் கிறிஸ்தவத்துக்கு போயிருப்பாரு, இல்லைன்னா அவர் இஸ்லாத்துக்கு போயிருப்பாரு அப்படின்னு சுதேசி விதேசி அரசியல பேசுறாங்க. ஆனா அது உண்மை அல்ல. உண்மையிலேயே அவர்கள் ஆழ் மனதில் மிக முக்கியமான, முதன்மையான, மூர்க்கமாக எதிர்க்கப்பட வேண்டிய எதிரியாக அவர்கள் பார்ப்பது புரட்சியாளர் அம்பேத்கரை தான்.
ஏனென்றால் அவரை போல் இந்த சனாதனத்தின் மீது சம்மட்டி அடி கொடுத்த தலைவர்கள் யாரும் இல்லை அகில இந்திய அளவுல. தந்தை பெரியார் பேசியிருக்கிறார். ஆனா மத மாற்றம்ங்கிற நடவடிக்கை அம்பேத்கர் எடுத்தார். ஒரே நாள்ல 10 லட்சம் பேர். அதுல அவங்க பௌத்தத்தை தழுவினாங்களா அல்லது வேற மதத்தை தழுவினாங்கிறது முக்கியம் இல்ல. 10 லட்சம் பேரை ஒரே நாளில் ஒரு மதத்திலிருந்து வெளியேற்றினார். அதுதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டு, ஒரு உணவு முறையை ஏற்றுக்கொண்டு, ஒரு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு, கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் என்று ஒரே ஒரு கலாச்சாரத்துக்குள்ள ஊறி கிடந்தவங்களை ஒரு தலைவன் 10 லட்சம் பேரை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வாடான். இப்ப இந்து மதத்திலிருந்து வெளியேறினார் அப்படிங்கறது அதுல முக்கியமானதே தவிர பௌத்தத்தை தழுவினார்ங்கிறது முக்கியம் இல்ல. கடைசி மூச்சு வரையில அந்த சனாதன எதிர்ப்புல அவர் உறுதியா இருந்தார். எனவே அவரை ஒரு சனாதன எதிர்ப்பு போராளியாக, இந்த சமூக கட்டமைப்பை அடியோடு புரட்டி போடுகிற ஒரு புரட்சியாளராக பார்க்க வேண்டும். அம்பேத்கரை புரிந்து கொள்வோம். அதன் மூலம்தான் அவரை கொண்டாட முடியும். ஒரு விஷயம், ஒரு இஷ்யூ, அதை இவ்வளவு எளிமையா வெவ்வேறு கருத்து கொண்ட ஆட்களுக்கு எந்த சந்தேகமும் எழாதபடி ஒரு மாஸ்டர் கிளாஸ் நடத்த முடியும்னா அதை டாக்டர் திருமாவளவன் தான் நடத்த முடியும் நினைக்கிறேன். அதை எவ்வளவு முழுமையா உள்வாங்கி இருந்தா ஒரு குழப்பமும் ஒரு சந்தேகமும் இல்லாம சொல்லிட முடியும் எல்லாவற்றையும் விளக்கின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. காரணம், நான் பல்லொரு தடவை சொல்லியிருக்கேன், திருமாவளவன் அவர்களை இளைஞனா, ஒரு கோவக்கார இளைஞனா நான் மதுரையில் பேச்சு கேட்டிருக்கேன். இன்னைக்கு கனிஞ்சு ரைட் அவன் அப்படித்தான் இருப்பான், அவனுக்கு விளங்காது, அவனுக்கு நம்ம விளங்க வச்சுதான் ஆகணும், என்ன செய்யறது, நம்ம தானே படிச்சு தொலைச்சிருக்கோம், அவன் தான் படிக்கலையே அப்படிங்கிற கனிவு வருதுல, அந்த இடம் வரையும் பாக்குறேன். பெரிதும் மகிழ்றேன். இவ்வளவு சிறப்பா ஒருத்தர் அம்பேத்கரை புரிந்து கொள்வோம், ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறத விளக்கிட முடியாது. அதனால நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருந்தது, காத்திருந்தது, இப்படி ஒரு மிகச்சிறந்த சுவாரஸ்ய வகுப்படுத்தது, எல்லாவற்றுக்கும் நன்றி.